யார் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க எதை நினைச்சு செஞ்சாங்களோ அதை நான் மாத்தி காட்டணும். அதான் பாட்டிய பிரச்சனைய சரி பண்ணிட்டேன்னு சொன்னாங்களே. அத்தை இப்ப இருக்கிற அட்வான்ஸ் பிரச்சனையை மட்டும்தான் சரி பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி கம்பெனியை சரி பண்ணணும். பண்ணி காட்டுறேன். அதுதான் என் மேல விழுந்த பழிக்கு நான் சொல்ல போற பதில். ஹாய் சார். Hello. ஹலோ சார். Hello. ப்ளீஸ் ஹேவ் யூ சீட். Would you like to have something, sir? We don't have much time. It's better you talk about our project. Sure, sir. Go on. This is our new project model, sir. Nice. This is the idea, sir. Wow, very impressive, you know. Thank you, sir. So, you are ready to invest in this project? Sure, we will do that immediately. Thank you, sir. Thank you so much. Okay, Venu. We will discuss this about this in person. Okay, sir. Don't worry, Venu. Your company will rise above. How to say in Tamil? உங்க கம்பெனியை பெருசா கொண்டு வருவோம். Thank you, sir. Thank you You're so welcome. much. Okay, see you soon, Venu. See you, sir. Bye. See you. பாண்டி நாட்டு கொடியின் மேல தாண்டி குதிக்கும் மீன போல. அவன் தான் நான் சொன்ன ஆளு. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அடிச்சு காலி பண்ணிடுங்க. சரிங்க மேடம். நீ தானே வேணும்? ஆமா. உன் மனசுல என்ன பெரிய டான்னு நினைப்பா? யார் மேல வேணாலும் கை வச்சிருவியா? என்னடா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. இப்ப புரியும் பாரு. ஏய், புறாவன. என்னடா? நேரா புறா. ஏய், அர்ரா. டேய், முடிஞ்சு வா போலாம்.
மேடம் இது போதுமா இன்னும் 4 காட்டு காட்டணுமா? போதும் போதும். சரிங்க மேடம். அப்புறம் பேமெண்ட்டு? ம் இந்தா. காலம் எவ்வளவு கெடுப்பு கிடக்கு பாரு. ஒரு பொண்ணு 2 பசங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குது பாரு. அவனுக்கு கம்பெனி கொடுத்துருப்பானுங்க. வேற ஏதாவது ஒர்க் இருந்தா சொல்லுங்க மேடம், நல்லபடியா பண்ணிடுவோம். ம் வரேன் மேடம். வரேன் மேடம். மேடம் நாங்க கூட நல்லா கம்பெனி கொடுப்போம். இல்லவா ஓகேவா? பொறுக்கீங்களா? நான் யார் தெரியுமா? பார்த்தாலே தெரியுது பணக்கார செட்டுன்னு. போங்கடா. செட்டு எங்க போற? நில்லு. விடுடா. ஐயா, விடுன்னு சொல்றேன்ல நானு. விடுடா. விடுடாடா. ஏய் நில்லு. திமிரு இருந்தா ஆமா கூப்பிடு. என் மேல கை நில்லு. வைப்பீங்க. விடுடா கைய. என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன். உசுர் இருக்கு வேற என்ன வேணும் உல்லாசமா இருப்பேன். ஏதோ பஞ்சா போட்டுடுவாப்ல. எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா வாழுற. உன்னடா அது செதுக்கி வச்ச செல்லம் மாதிரி இருக்காடா. எனக்கு ராஜாவானா வாழுற. எதுவும் இல்லைனாலும் ஆளுற. ஏ வாடி வாடி. யாரு வேணும்? செருக்கி வச்ச சேலை. நீ தான் கைய விடுங்கடா. வேணும். யாரு வேணும்? யாரு வேணாம் தலைக்கில நடந்து வரா. ஏய் நீ என்ன இங்க? என்ன இப்படி பாக்குறான்? இவங்களாம் யாரு? உன் ஃப்ரெண்ட்ஸுங்களா? இல்ல வேணும். இந்த பொறுக்கிங்க என்கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. ஏய் சார் தான் ஹீரோ போல இருக்குடா. நம்ம எல்லாருக்கிட்ட இருந்து காப்பாத்த வந்திருக்க ஹீரோ பெறா. ஏய் உன்னை அப்படியே பாட்டுல தட்டி விட்டா. வேண்டா, நான் இவளை காப்பாற்ற போறேன்னு உன்கிட்ட சொன்னேனா? ஓ அப்ப நீ இவளை காப்பாத்த வரலையா? என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன். உசுர் இருக்கு வேற என்ன வேணும் உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன். உசுர் இருக்கு வேற என்ன வேணும் உல்லாசமா இருப்பேன். பஞ்சா போட்டுடுவாப்ல. எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா வாழுற. எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க. எனக்கு ராஜாவானா வாழுற. எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க. ரொம்ப தேங்க்ஸ் வேணும். யாருக்கு வேணும் தேங்க்ஸ்? உன்னால என் சரக்கு போச்சேடி ஹிம்ச. 4 பேர் மதிக்கும்படி நீ நானும் இருக்கணும்.
வண்டி ஓட்டுற நீ பாத்து ஓட்டக்கூடாதா? யாரோ குறுக்க வந்துட்டாங்க மேடம். யார் அது? ஓ இவங்களா? மாமா பாட்டி வண்டியில வந்து மோதிட்டீங்க. விடு பாத்துக்கலாம். வா வேணும், தெரிஞ்சே வந்து மோதிர போல இருக்கு. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? பயங்கரமான பிரெயினுங்க உங்களுக்கு. ஒன்ன விடவா? IIM படிச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். கரெக்டா தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா நான் உங்களை பத்தி கேள்விப்படுறதெல்லாம் ரொம்ப தப்பாவே இருக்கு. அடுத்தவங்க நல்லா இருந்தா பிடிக்காது, சந்தோஷமா இருந்தா பிடிக்காது, நிம்மதியா இருந்தாலும் பிடிக்காது. வாழ்க்கையில உங்களுக்கு என்னதாங்க பிடிக்கும்? உங்களை தோக்கடிக்கிறது மட்டும்தான். அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படியே சுத்திட்டு இருந்தீங்கன்னு வைங்க, பைத்தியம் தான் பிடிக்கும். ஆனா அதுக்கு வைத்தியம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். நீயே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பைத்தியம் மாதிரி தானே தெரிஞ்சிட்டு இருந்த. அப்படிதான் இருந்தேன். ஆனா என் ஸ்வீட் பேபி பவி வந்ததுக்கு அப்புறம் தானா சரியாயிட்டேன். She is the secret of my energy. தேங்க்ஸ் மாமா. இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். நீங்களே இப்படி பேசலாமா பாட்டி? ஏய் நீ வாய மூடு. நீ ஒருத்தி வந்ததுல இருந்துதான் எல்லாமே தப்பா போயிட்டு இருக்க. பவி, பாட்டி சொல்றாங்கல்ல, நீ வாய் முடிக்கோ. அதான் மாமா இருக்கான்ல, நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, இப்படியே மிரட்டி உருட்டி எங்க வீட்டுல உள்ளவங்கள வேணா நீங்க வாயை மூடிட்டு இருக்க வைக்கலாம். ஆனா எல்லாரையும் அப்படி நினைச்சிடாதீங்க. நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். அப்படியா? பாக்குறியா, எண்ணி 3 மாசத்துல உன்னை மறுபடியும் பழைய நிலைமைக்கு போக வைக்கட்டுமா? பாட்டம் கையுமா சுத்திட்டு இருந்தியே, அப்படி எனக்கே சவாலா? அப்படிதான் வச்சுக்கோயேன். சரி, அப்ப உங்க சவாலுக்கு நான் ஒரு சவால் விடுறேன். 3 மாசம்லாம் இல்ல, ஒரே மாசத்துல நீங்க பண்ற தப்பை எல்லாம் வெளியே கொண்டு வந்து நீங்க யாரை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்டயே உங்களை தோத்து போக வைக்கிறேன். தோத்து போறது என் சரித்திரத்திலேயே இல்ல. சரித்திரங்கிறது ஜெயிச்சவங்க கதை மட்டும் இல்ல, அதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். வரட்டா? பவி, கோல்டு காஃபி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு மாமா. நான் கூட காஃபினா சூடா தான் இருக்கும்னு நினைச்சேன். சரி, நானே உங்களுக்கு ஒரு நாள் இத வீட்ல செஞ்சு தரேன். அதெல்லாம் தெரியுமா உனக்கு? காஃபிய போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு கொடுத்தா கோல்டு காஃபி, சிம்பிள். எல்லாம் தெரியுது உனக்கு. அதான் பவித்ரா. ஹாய். நான் இங்க வந்ததே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லதான். எதுக்கு? பார்ல அந்த பசங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணப்போ நீங்க தானே என்ன காப்பாத்துனீங்க. ஓ, அப்படி நினைச்சிட்டு இருக்கியா? அவனுங்க என் சரக்கை தட்டி விட்டு உடச்சிட்டானுங்க, அதுக்காக அடிச்சேன் அப்படின்னு நீங்க வேணா சொல்லலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். உன்னை யார் நம்ப சொன்னது? நீ அப்படியே வச்சுக்கோ. அப்போ எனக்காக தான் சண்டை போட்டேன்னு ஒத்துக்கிறீங்களா? என்ன உன் கூட பெரிய தொல்லையா போச்சு? சரி, உனக்காக தான் பண்ண. அப்படின்னா அதுக்கான என்னோட கிஃப்ட நீங்க ஏத்துக்கணும். இல்ல, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏன்? உனக்காக சண்டை போட்டதுக்கு கூலியா? நான் என்ன அடியாளா? இதெல்லாம் எனக்கு வேணாம், ஆளை விடு. மாமா, ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? பாவம்ல அவங்க. நீங்க உதவி பண்ணதால உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி இந்த gift கொடுக்கறாங்க, வாங்கிக்கோங்க. பாருங்க, சின்ன குழந்தைக்கு கூட தெரியுது. வாங்கிக்கோங்க மாமா, ஓவரா பண்ணாதீங்க. சரி,
பவி சொல்றதுனால வாங்கிக்கிறேன். ம். சரி பவி, நாம போலாம். மாமா ம் நீங்க போய் வண்டி எடுங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரி. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க மாமாவை இப்படி மீட் பண்ணி அவரை தொந்தரவு பண்றது அவருக்கு பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. இனிமே அவரை தொந்தரவு பண்ணாதீங்க. இதுவே கடைசியா இருக்கட்டும். அப்புறம் நான் கிஃப்ட் வாங்க சொல்லி சப்போர்ட் பண்ணதால நான் உங்க சைடுன்னு நினைக்காதீங்க, ஓகேவா? ஆ, இந்த சின்ன வாண்டு என்ன பேச்சு பேசுது பாரு. இவளை ஏதாவது செய்யணும். இந்தாங்க, இது பவித்ராவோட டேட் ஆஃப் பர்த். இத வச்சு அந்த குழந்தைக்கு ஒரு ஜாதகம் எழுதி கொடுங்க. சரிங்கம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம், எங்க கம்பெனி கொஞ்ச நாளாவே நஷ்டத்துல தான் போய்கிட்டு இருக்கு. அதை சரி பண்றதுக்கு இப்ப சில முயற்சிகள் எடுக்கிறோம். ஆனாலும் தொடர்ந்து தடங்கல்கள் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு ஏதாவது பரிகார பூஜை செஞ்சா உதவியா இருக்குமா? அதெல்லாம் இருக்கட்டும்மா. முதல்ல உங்க இறந்து போன பொண்ணுக்கு முறையா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சா? அவ என்ன எங்க கூடயா இருந்தா? எங்கேயோ வெளியூர் ஓடி போய் அங்கேயே இறந்து போயிட்டா. எங்க இருந்தா என்னம்மா, அவங்க இந்த வீட்டு வாரிசு தானே. இல்லைங்க, இது வரைக்கும் அப்படி எதுவும் செய்யல. அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு முறையா ஒரு திதி கொடுத்துருங்க. அதுவே உங்களை சுத்தி நடக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடும். இறந்து போனவங்களை தெய்வமா வழிபடுறது தான் நம்மளுடைய சம்பிரதாயம். அதை நீங்க சரியா செஞ்சிட்டாவே அந்த தெய்வம் உங்க கூட இருந்து காப்பாத்தும். நாளை மறுநாள் அமாவாசை வரப்போகுது. இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு சரியான நாள். அன்னைக்கே இத நீங்க செஞ்சிடுறது நல்லதும்மா. சரிங்க. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். வரேங்க. கிருஷ்ணா, ஐயர்கிட்ட பேசி என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சிருப்பா. சரிங்கம்மா. என்ன இது ரொம்ப அவசியமா? என்ன இருந்தாலும் பவானி இந்த குடும்பத்து பொண்ணு. இது நாம செய்யறதா முறை. நம்ம குடும்பம் நல்லதுக்கு தானே சொல்றாங்க. விடு. ஹலோ, மஞ்சு, வா வா வா. அம்மா, என்ன இந்த பக்கம்? என்னாச்சு? சித்தி ஏதாவது சொல்லிவிட்டாங்களா? சச்சே, நான் சும்மா தான் வந்தேன். காரணம் இல்லாம எங்கேயும் போக மாட்டியே. ஐயோ, இந்த பக்கம் வந்தேன், உங்களை பார்த்துட்டு போலான்னு தோணுச்சு. வேணும்னா கிளம்பிடுவா. ஏய் ஜோதி, நீ ஒருத்தி இரு. மஞ்சு, காஃபி சாப்பிட்டு போலாம். உட்கார். ஏய் பவி, என்ன பண்ற? அர்ஜுன் என்ன துரத்திட்டு வரான். எதுக்கு? நான் டிடி தான் அர்ஜுன் முகத்துல மீசா வரைஞ்சு விட்டா. ஆனா அர்ஜுன் எழுந்து பார்த்து அது நான் தான் நினைச்சுக்கிட்டான். இப்ப அவன் என்ன துரத்திட்டு வரான் சித்தப்பா. நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். நீங்க தான் என்ன காப்பாத்தணும்.
அவன் நேரா இங்கதான் வருவான். என்ன மாட்டி விட்டுறாதீங்க. ஐ ஐ அன்னைக்கு நீ மட்டும் என்னை மாட்டி விட்டல, கண்டிப்பா நான் உன்னை மாட்டி விட்டுருவேன். வேற எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ போ. சீ, இப்படி இருக்கீங்க. உங்களை அப்புறம் பாத்துக்கிறேன். சிரிக்காதீங்க மாமா. அந்த பவி இங்க வந்தாளா? ஒழின்னு இங்கதான் வந்தா, நான் தான் விரட்டி விட்டேன். ஏன் மூஞ்சிலியா கறி பூசுற? இன்னைக்கு நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ, ஐயோ போச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? இந்த பக்கம் தானே வந்தா, எங்க போனா?